வணக்கம் நண்பர்களே. 2026ஆம் ஆண்டு சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை ஆண்டாக அமையப்போகுது. குறிப்பா இந்த வருஷம் நடக்கப்போற குரு பெயர்ச்சி சிம்ம ராசினருக்கு ஒரு வரப்பிரசாதமா இருக்கப்போகுது. கஷ்டப்பட்ட காலம் முடிஞ்சு கதிர்வன் உதிக்கும் காலம் வந்தாச்சுன்னு தான் சொல்லணும். கடந்த சில காலமாவே அஷ்டம சனியோட தாக்கத்தால உங்களுக்கு அடி மேல அடி விழுந்திருக்கும். மன அழுத்தம், கையில் காசு நிக்காத நிலைமை, ஏன் சிலருக்கு குடும்பத்துல கூட ஒரு விதமான பிரிவோ இல்ல நிம்மதி இல்லாத சூழலோ இருந்திருக்கும். ஆனா இப்போ ஒரு பெரிய மாற்றம் ஆரம்பமாகுது. குரு பகவான் உங்களை காப்பாற்ற வர்றார். சிம்ம ராசிக்காரர்களே, நீங்க இயல்பாவே ஆளுமை திறன் கொண்டவங்க. ஆனா கடந்த சில மாதங்களா உங்க சுயகௌரவம் பாதிக்கப்படுற மாதிரி சில சம்பவங்கள் நடந்திருக்கலாம். உங்களோட தன்னம்பிக்கை கொஞ்சம் தளர்ந்து போயிருக்கலாம். ஆனா 2026ல அந்த பழைய சிங்க நடை உங்களுக்கு திரும்ப கிடைக்க போகுது. உங்களோட வாக்கு சாதுரியமும் நிதானமும் தான் இந்த வருஷம் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரப்போகுது. ஜூன் 2026இல் நடக்கப்போற குரு பெயர்ச்சி உங்களோட லாபஸ்தானத்திற்கு குருவை கொண்டு வருது. இதனால முடங்கி கிடந்த பணம் கைக்கு வரும், பொருளாதார மேன்மை சிறப்பாக இருக்கும். வேலை போயிருமோன்னு பயந்தவங்களுக்கு புது வேலை அல்லது பதவி உயர்வு கிடைக்கும். தடைப்பட்டு கொண்டிருந்த சுப காரியங்கள், அதாவது மாங்கல்ய பாக்கியம் மற்றும் புத்திர பாக்கியம் ஜூன் மாதத்திற்கு பிறகு கண்டிப்பா கைகூடி வரும். குரு உங்களுக்கு பாதுகாப்பு அரணா இருந்தாலும் சனி பகவான் இன்னும் சில சின்ன சின்ன பரீட்சைகளை வைப்பார். அதனால உங்க கோபத்தை குறைச்சிக்கிட்டு நிதானத்தை கடைபிடிக்கணும். ஆரோக்கியத்துல அலட்சியம் காட்டாம முறையான உணவு பழக்கத்தை வச்சுக்கோங்க. வழிபாடுன்னு பார்த்தா முன்னோர்கள் ஆசீர்வாதம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். முடிஞ்சா பேரூர் பட்டீஸ்வரர் கோவில் போய் அங்க இருக்கிற தட்சிணாமூர்த்திய வழிபாடு பண்ணுங்க. வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் மலர்களால் அர்ச்சனை செய்யறது உங்க யோகத்தை இன்னும் அதிகப்படுத்தும். மொத்தத்துல இந்த 2026 உங்களுக்கு ஒரு ரீஸ்டார்ட் மாதிரி அமையப்போகுது. பழைய கசப்பான நினைவுகளை மறந்துட்டு புது தெம்போட களத்துல இறங்குங்க, வெற்றி உறுதி. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க சிம்மராசி நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.